ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈத் முடிஞ்சு நாம் எங்கேயுமே வெளியில் போகல. சரி சண்டே அதுவுமா நாம் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக கிளம்பிட்டோம். நாங்கள் இப்போ குன்றத்தூரில் இருக்க பார்க்கு தான் போகிறோம். வீட்டு பக்கத்துலேயே பார்க் இருக்குது. இருந்தாலும் எங்களுக்கு அது போர் அடித்து போச்சு. சரி புதுசாக எங்கன்னா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குன்றத்தூர் பார்க்கு தான் போயிருந்தோம். ரொம்ப நாளாக நான் இங்கே போகணுன்னு நினச்சேன். இப்போ தான் அதுக்கான டைம் கிடச்சிது. என்ன நம்ம ஒரு மார்னிங் போலவே போயிருக்கலாம், ரொம்ப நைட் ஆகிடுச்சு. இட்ஸ் ஓகே, நம்ம எப்படி இருக்குது உள்ளே ஃபஸ்ட்டு போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். நிறைய ஷாப்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. செம்ம சூப்பராக இருந்தது வெளியிலேருந்து பார்க்கும்போது அவுட்லுக்கு. கிட்ஸ் ப்ளே ஏரியா, ஜிம் ஏரியா, ஃபுல்லாக ஷெட்டில் கார் விளையாடுற மாதிரி பில்டரெல்லாம் போட்டு செட்டிங்ஸ்லாம் வேறு லெவலில் பண்ணி வச்சுருந்தாங்க. சண்டே அதுவுமா கூட்டம் நல்லா இருந்துச்சு. இப்படின்னு தெரிஞ்சு தான் நம்ம வேறு லெவலில் ரெடியாகி போயிருப்போம். எனக்கு தெரியாது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே தான் இருந்தேன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு இன்றைக்கி யோசனை வந்துச்சு, சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டாய்லெட் கூட இருந்ததுன்னா பார்த்துக்கோங்களேன். டாய்லெட் இருக்க பார்க்க நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். குட்டி மெரினா பீச் அப்படி தான் இருந்தது. உட்கார்றதுக்காக நிறைய இடமும் இங்கே ஸ்பேஸும் வெட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரோலர் சர்க்கஸு, சீசா, ஆக்சுவல் எல்லாமே பார்க்கில் இருக்க மாதிரி எல்லாமே இருந்துச்சு. ஆனால் செம்ம சூப்பராக அந்த பில்தரையில் உட்காந்து விளையாடுறது, குழந்தைங்களுக்கு அடிப்படாமல் இருக்கிறது எல்லாமே செம்மையாக இருந்தது. பார்க்கும்போது இவ்வளோ அழகாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. உட்கார பிளேஸ் தாங்க நிறைய இருந்தது. நிறைய பார்க்கில் ஒரு 4 சீட் தான் போட்டு வச்சுருப்பாங்க. பாதி பேர் நின்றுட்டு தான் இருப்போம். பசங்க விடுவாங்களா, அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. செம்மையாக இருக்குது இந்த பார்க், இனிமேல் இங்கேயே வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ராட்டினம்லாம் செம்ம சூப்பராக இருந்தது. அதில் இடமே விடலை. எல்லாருமே உட்காந்து செம்மையாக என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பையன் இதில் உட்காரணும் அதில் உட்காரணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தான். சரி ஃபஸ்ட்டு நீ இந்த ரோலர் சர்க்கஸில் போய்டு அப்படின்னு சொல்லிட்டேன். நம்ம வீட்டாண்ட இருக்கிற பார்க்கு இவ்வளோ கிராண்டாலாம் இருக்காது, சும்மா லைட்டாக தான் இருக்கும். இந்த ராட்டினம்லாம் செம்ம சூப்பராக இருந்தது. ஆவடி பார்க்கும் இதே மாதிரி தான் இருக்கும். ஜிம் பண்ணுறதுல போய் பசங்க விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இதை கூட ஒரு ப்ளே ஏரியா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாங்க. பாப்பா தான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தா. சரின்னு சொல்லி அவளை இறக்கி விட்டுட்டோம். ஒரு வழியாக நாங்கள் எல்லாருமே சுற்றி பார்த்து முடிச்சுட்டு ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துக்கிட்டோம். ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக கிளம்பும் போது ஐஸ்கிரீமோட ஃபினிஷ் பண்ணிக்கலான்ட்டு சாக்கோபாரும், எனக்கு ட்ரிபிள் சாக்லேட் சாக்கோபாரும் வாங்கிட்டேன். குவாலிட்டி வைஸ் செம்மையாக இருந்தது. ஆனால் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. சரி ஒரு வழியாக நைட்டில் ஐஸ் சாப்பிட்றது செம்ம சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 9 o'clock ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஹப்பி குல்பி வாங்கியிருந்தது, அதுவும் நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இதே பார்க்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். இட்ஸ் ஓகே. அப்புறம் என்ன, நம்ம கிளம்புற டைம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை பாய்.